பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து ஆமாங்க இவர்கிட்ட சார். பேசிட்டு இருக்காப்புல. இன்னைக்கு ட்ரம்ப் வந்து ஒண்ணு சொல்லிக்கிறாப்புல. உலக அளவுல சமாதான குழு அமைக்கிறோம். அதுல இந்திய பிரதமரும் அந்த குழுல இருக்கணும் அப்படின்னு. ம். இந்த வளைகுடா நாடுகளுக்குள்ள நடக்கிற சண்டைய தடுக்கிறதுக்கு. ம். இப்போ ஓபிஎஸ்ஸும் கூப்பிடுறாப்புல. ட்ரம்ப் அவர்கள் ஓபிஎஸ்ஸ கூப்பிட்டுருக்காரா? நீ பார்க்கலையா நீங்க? ம். ஓபிஎஸ்ஸும் வரணும். ம். இவர மாரி பொறுமைசாலி தலைவர் கிடையாது. ம். முட்டிக்கால் போட்டு நில்லுன்னா நிப்பாரு. ம். எல்லுல அப்படியே எல் ஷேப்ல நில்லுங்கன்னா 1 ஹவர் ஆனாலும் நிப்பாரு. இப்படிப்பட்ட தலைவர் தான் சமாதானத்துக்கு பொறுமை மிகுந்த தேவை. நெதன்யாகுட்ட அந்த காசா போர்லாம் நிறுத்தணும்னா இவர் தான் தேவை அப்படின்ட்டு. ம். அதனால சட்டசபை தேர்தலை புறக்கணித்து விட்டு உலக அணியில அவர் இணைகிறாரு. அதனால தான் அதிமுக வந்து நீங்க இல்ல ரொம்ப பெரிய இடமா இருக்கீங்கன்னு. உங்க தகுதிக்கெல்லாம் எங்களோட இல்ல நீங்க கிளம்புங்கன்ட்டாங்க. ம். ம். இல்ல அவரே சுத்தினுகிறாப்புல. என் முடிவை இதுல இன்னொருத்தர் புகழேந்தி. ம். என் முடிவை நான் விரைவில் அறிவிப்பேன். சீக்கிரம் அறிவிப்பா தேர்தல் முடிஞ்சிற போது. ம். என்னமோ அவர் பெரிய கட்சி வச்சுன்னுக்கிற மாரி. ம். நேரத்த பாருங்க. இங்க இப்ப டிடிவி ஆய்வின்னாரு. முதலாளிய மாத்து. அப்பதான் வேலைக்கு சேருவேன்னு சொல்லியிருந்தாரு. அப்புறமா இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? முதலாளியே சொன்னா நான் சேர்ந்துற போறேன். இதுல என்ன ஆகுது? அப்படின்றாரு. அப்போ ம். 23ஆம் தேதி பிரதமரோட